The Old Man and the Little Ant. ஒரு காலத்தில் ஒரு அமைதியான கிராமத்தில் திரு ஹார்வி என்ற முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் காலையில் நீண்ட நடைப்பயணத்தை விரும்பினார், புதிய காற்றையும் இயற்கையின் ஒலிகளையும் அனுபவித்தார். ஒரு வெயில் நாளில் அவர் தனது வீட்டின் அருகே உள்ள மண் பாதையில் நடந்து செல்லும்போது ஒரு சிறிய எறும்பு ஒரு பெரிய ரொட்டியை எடுத்து செல்ல சிரமப்படுவதை கவனித்தார். ஆர்வத்துடன் திரு ஹார்வி குனிந்து பார்த்தார். சிறு எறும்பு தன்னை விட பல மடங்கு பெரியதாக ரொட்டி இருந்தாலும் அந்த சிறு எறும்பு உறுதியாக இருந்தது. அது தள்ளாட்டி தடுமாறி முயற்சி செய்து கொண்டே இருந்தது, கைவிடவில்லை. திரு ஹார்வி புன்னகைத்து, நான் இளமையாக இருந்தபோது நீங்கள் என்னை நினைவூட்டுகிறீர்கள். எப்போதும் கடினமாக உழைக்கிறீர்கள், விஷயங்கள் எனக்கு பெரிதாக தோன்றினாலும் கூட. எறும்பு தனது பயணத்தை தொடர்ந்தது, ஆனால் இன்னும் சில படிகளுக்கு பிறகு அது ஒரு சிறிய கல்லின் மீது விழுந்தது. நொறுக்கு தீனி உருண்டது. திரு ஹார்வி ஒரு கணம் யோசித்து உதவ முடிவு செய்தார். அவர் மெதுவாக துண்டுகளை எடுத்து எறும்பின் சிறிய வீட்டிற்கு அருகில் வைத்தார். அவர் அருகில் பார்த்தார். இதோ போ குட்டி, என்றான் கனிவுடன். சில நேரங்களில் வலிமையானவர்களுக்கு கூட ஒரு சிறிய உதவி தேவை. எறும்பு சிறியதாக இருந்தாலும் தலை குனிந்து நன்றி தெரிவிப்பது போல் இருந்தது. அது நொறுக்கு தீனியை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்குள் விரைந்தது. திரு ஹார்வி சிரித்துக்கொண்டே தனது நடையை தொடர்ந்தார். அவரது இதயத்தில் ஒரு சூடான பிரகாசத்தை உணர்ந்தார். அவர் நடந்து செல்லும்போது, நீங்கள் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் பரவாயில்லை என்று தனக்குள் நினைத்து கொண்டான். இரக்கம் எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்துகிறது. அன்று முதல் திரு ஹார்வி தனது நடைப்பயணத்தை மேற்கொள்ளும் ஒவ்வொரு முறையும் குட்டி எறும்புகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய எப்போதும் தயாராக இருப்பார். கதையின் நெறிமுறை: சிறிய உயிரினங்கள் கூட கருணைக்கு தகுதியானவை. மற்றவர்களுக்கு உதவுவது கொடுப்பவருக்கும் பெறுபவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது.